கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்க தேவன் கிருபை அளித்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்தும். தேவனுடைய வார்த்தை நம்மை வழிகாட்டும். தேவனுடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கும். தேவன் தரும் இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இச்செய்திகள் எல்லோரும் பயன்பெறும்படி அவர்களுக்கும் இதை பகிர்ந்து அனுப்பும்படியாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படியாக விரும்புகிறவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படியாகவும் மிகுந்த அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியேயும் மனிதனை உண்டாக்கினார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் வசனங்கள் 26, 27, 28 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். தான் படைத்த மனிதன் தான் படைத்த அனைத்தையும் ஆளுகை செய்ய வேண்டும் என விரும்பினார். அந்த ஆளுகையை மனிதனுக்கு அவர் பரிசாக தந்தார். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது தேவன் தான் படைத்த அனைத்திற்கும் ஆதாம் என்ன பெயரிட வேண்டும் என்ற ஆளுகையை ஆதாமுக்கு வழங்கினார். ஆதாம் வைக்கும் பெயரை குறித்து தேவன் வாஞ்சையாயிருந்தார். அதுவே அதன் பெயராய் நிலைத்து நிற்கிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இச்செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவன் எப்படிப்பட்ட ஆளுகைகளை ஆசீர்வாதங்களை உங்களுக்கு வழங்கியுள்ளார் என்பதை எண்ணி பார்த்து கர்த்தருக்கு துதிகளை நன்றிகளை செலுத்துங்கள். பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் போது இவ்வாறாக பல்வேறு சூழ்நிலைகளில் தேவ நடத்துதலின்படியாக தேவ மனிதர்கள் பெயரிட்டதை காணலாம். அவற்றில் ஒரு சிலவற்றை நாம் தியானிப்போம். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்களை வாசிக்கும்போது, ஆகார் நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டால் அந்த துறவு பெயர் லபாய் ரோயி என அழைக்கப்படுகிறது. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவாயீரே என்று பெயரிட்டார். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இன்றளவும் அந்த இடம் அழைக்கப்பட்டு வருகிறது. பிரியமானவர்களே, ஆதியாகமம் 26வது அதிகாரம் 22வது வசனம், ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டின பெலிஸ்தியர் தூர்த்து போட்ட துறவுகளை மீண்டும் தோண்டினான். அப்பொழுது கேராரூர் மேய்ப்பர்கள் இந்த தண்ணீர் தங்களுக்குரியது என்று வாக்குவாதம் பண்ணினார்கள். அவ்விடம் விட்டு புறப்பட்டு வேறு ஒரு இடத்திற்கு சென்று அங்கு துறவை வெட்டினான். அப்பொழுது அவர்கள் வாக்குவாதம் செய்யவில்லை. நாம் தேசத்தில் பலுகி பெருகும்படியாக கர்த்தர் நமக்கு இடத்தை தந்தார் என்று சொல்லி அங்கே ரெகபாத் என்று பெயரிட்டான். இச்செய்தியை மிகுந்த வாஞ்சையோடும் எதிர்பார்ப்போடும் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு தேவன் தரும் வார்த்தையை கூறுகிறேன். உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை ஆளுகைகளை தேவன் தமது உன்னத தீர்மானத்தின்படியும் திட்டத்தின்படியும் தந்தருளுவார். புதிய வேலைகள், புதிய உயர்வுகள், புதிய எதிர்பார்ப்புகள், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள், இவைகள் உங்களை வந்து சேரும். ஊழியத்தில் தேவன் புதிய பரிமாணங்களோடு உங்களை நடத்துவதை நீங்கள் காண்பீர்கள். முடியாது என்று உங்களுக்கு சொல்லப்பட்டவைகள் தேவனுடைய ஆளுகையின்படி உங்களுக்கு கைகூடி வரும். கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள். தேவன் தாமே இச்செய்தியை வார்த்தைகளை நமக்கு உறுதிப்படுத்தி
தமது தயவுள்ள சித்தத்தை நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் அவர் நிறைவேற்றுவாராக. கர்த்தருடைய மாறாத அன்பின் உடன்படிக்கை நம்மை நடத்துவதாக. ஆமென். May God Almighty Jesus bless you all.